வணக்கம் மக்களே, ஆவரேஜஸ் சராசரியில உள்ள பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் தி ஆவரேஜ் மீன் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் from 1 to n ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 முதல் n வரையில் உள்ள n இயல் எண்களின் கூட்டு சராசரி யாதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி. சரிங்களாங்க? அதாவது இன்ட்ரோடக்ஷன் வீடியோல இந்த கேள்வியை ஒரு ஃபார்முலாவா படிச்சோம். சரிங்களா? வேற ஒண்ணுமே இல்ல, ஒரு ஃபார்முலாவை தான் இங்க கேள்வியா கேட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? ஒரு நிமிஷத்துல ஆன்சர் போட்டுடலாம். சரி இருக்கட்டும். முதல்ல இந்த சம்முக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு ரீகேப் பண்ண விரும்புறேன். சரிங்களா? சரி, ஆவரேஜ்க்கான ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படிங்கறத முதல்ல பாப்போம். சரிங்களாங்க? சரி, எக்ஸ் பார் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸ் பார்னா வேற ஒண்ணும் கிடையாது, ஆவரேஜ் குறிக்கக்கூடிய சிம்பிள். சரிங்களா? ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு நம்ம ஆவரேஜ் பார்த்தோம்னு வைங்களேன், அப்போ என்ன போடுவோம்? எக்ஸ் பார்னு போடுவோம். சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது, இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது அர்த்தம். சரிங்களா? எக்ஸ் பார்னா என்னது? ஆவரேஜ் ஞாபகம். சரிங்களா? ஆவரேஜ்னு சொல்லிக்கலாம், மீன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? சரி, இருக்கிற ஆவரேஜ்னாலும் ஒரே அர்த்தம் தான், மீன்னாலும் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? சரி, அப்போ எக்ஸ் பார்க்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா sum of values by number of values. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. இதை நல்லா ஞாபகம். சரிங்களாங்க? சரி இருக்கட்டும். கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம அதாவது இன்ட்ரோடக்ஷன் வீடியோல போட்டிருந்தோம். சரிங்களா? இன்னும் தெளிவா புரியணும் அப்படின்னா அந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? சரி இருக்கட்டும். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? 1 முதல் n வரையில் உள்ள n இயல் எண்களின் கூட்டு சராசரி என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, 1 முதல் n வரைக்கும் நம்மளுக்கு நம்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? அதாவது ஒரு n நேச்சுரல் நம்பர்ஸை கொடுத்துட்டாங்க. அந்த n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஆவரேஜை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, நம்மளுக்கு இதுதான ஃபார்முலா. என்னது? சம் ஆஃப் வேல்யூஸ் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இதுதான ஃபார்முலா நம்மளுக்கு. சரி, அப்போ இங்க வேல்யூஸ் என்னதுலாங்க? 1 2 அப்படி எக்ஸெட்ரா n வரைக்கும் இருக்கக்கூடியது வேல்யூஸ். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா ஒன்னு தெரியும். என்ன ஃபார்முலா? அதாவது இந்த சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். சரிங்களா? என்னது? 1 plus 2 plus up to etc n. சரிங்களா? சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு என்னது? n into n plus 1/2 அப்படிங்கிறது ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? சரி, அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆவரேஜ் இந்த n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நம்ம ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்முலால போட்டு தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அப்போ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு n into n plus 1/2 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் வேல்யூஸ்னா இந்த கொடுத்திருக்கக்கூடிய, சரிங்களா, அதாவது n நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்களா, அதுல எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? 1 2 up to etc n வேல்யூஸ். சரிங்களா? n நம்பர்ஸ் இருக்கு, n வேல்யூஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ வேல்யூஸ் நம்மளுக்கு எத்தனை இருக்கு? நம்பர் ஆஃப் வேல்யூஸ் n இருக்கு. சம் ஆஃப் வேல்யூஸ் நம்மளுக்கு என்னது? ஃபார்முலா படி n into n plus 1/2. சரிங்களா? இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்முலா போட்டு நம்மளுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிட வேண்டியது. சரிங்களா? அப்போ n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? எதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம்? n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு. சரிங்களா? சரி, ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ்க்கான நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் வேல்யூஸ் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் சம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபார்முலா என்னது? n into n plus 1/2 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னது? சம் ஆஃப் த வேல்யூஸ். சரிங்களா? n நம்பர்ஸோட சம் ஆஃப் வேல்யூஸ் n into n plus 1/2. சரிங்களா? இதை போட்டு டிவைடட் பை டிவைடுக்கேல என்ன போடணும்? நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை, அதாவது எண்ணிக்கை, அந்த வேல்யூஸோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ அதை டிவைடுக்கு கீழே போடணும். சரிங்களா? அப்போ 1 2 up to etc எத்தனை வேல்யூஸ் இருக்கு? n வேல்யூஸ் இருக்கு. சரிங்களா? எண்ணிக்கை எத்தனை இருக்கு? n வேல்யூஸ், வேல்யூஸோட எண்ணிக்கை n. சரிங்களா? அப்போ டிவைட் கீழ அந்த வேல்யூஸ போடணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் வேல்யூஸ போடணும். n வேல்யூஸ் இருக்கு. சரிங்களா? சரி, அப்போ n into n plus 1/2 கீழ என்ன இருக்கு? n by 1 இருக்கு. அப்போ இந்த n by 1 மேல வரல என்ன ஆகும்? 1 by n ஆகும். சரிங்களா? அப்போ இந்த n ம் கேன்சல் ஆயிட்டு கடைசி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? n plus 1/2. இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? இது ஃபார்முலா. இவ்வளவு சால்வ் பண்ணி நமக்கு கண்டுபிடிக்கவே வேண்டாம். இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி இருக்கட்டும். நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த கணக்கு போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஃபார்முலாவே கேட்டுருவாங்க சம்ல. சரிங்களா? சரி, அப்போ the mean of the first 10 natural numbers is. சரிங்களா? முதல் 10 இயல் எண்களின் சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி, 10 நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? இயல் எண்கள்னா என்ன? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியதா இயல் எண்கள். 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள இயல் எண்களுக்கான சராசரியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களாங்க? சரி, 1ல இருந்து 10 வரைக்கும் எழுதிக்கணுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? அப்போ நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல தெளிவா சொல்லி தந்தேன். சரிங்களா? அதாவது கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா இருந்துச்சு அப்படின்னாலே பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கறத சொல்லி தந்தேன். சரிங்களா? சரி, கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா என்ன? அடுத்தடுத்த
அடுத்தடுத்த எண்களாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லி தந்தேன் சரிங்களா. சரி, எப்படி பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம்? நம்மளுக்கு ஒன்னு தெளிவா தெரியும் சரிங்களா. மீன் அதாவது சராசரி, ஆவரேஜ்னா என்ன? சென்ட்ரல் வேல்யூ, மைய மதிப்பு சரிங்களா. ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல எது மைய வேல்யூவாக இருக்கு சரிங்களா, அதாவது மைய மதிப்பு எதுவாக இருக்குதோ அதுதான் ஆவரேஜ்னு சொல்லுவோம் சரிங்களா. சென்ட்ரல் வேல்யூ தான் என்ன சொல்லுவோம்? ஆவரேஜ்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ இங்க நம்ம எப்படி சென்ட்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? ஈஸியாவே போடலாம் சரிங்களா. இங்க பாருங்க, 1ல இருந்து 1 2 3 4 5 சரிங்களா. அப்போ இந்த சைடு 5 இருக்கு, இந்த சைடும் 5 இருக்கு. அப்போ இங்க சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த மதிப்பு தான் என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு ஆவரேஜாக இருக்கும் சரிங்களா. அப்போ இதை நம்ம ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாங்க சரிங்களா. கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா இருந்தா மட்டும்தான் நான் இப்ப சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ண முடியும் சரிங்களா. சரி இருக்கட்டும், எப்படி ஃபாலோ? அப்போ என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அதாவது சென்ட்ரல் வேல்யூஸ் டைரக்டாவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 நம்பர் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5 சரிங்களா. இப்படி ஒரு 5 நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சென்டரா இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 3 சரிங்களா. இந்த பக்கம் ஒரு 2 இருக்கு, இந்த பக்கம் ஒரு 2 நம்பர் இருக்கு, சென்டரா இருக்கக்கூடியது 3 தான் சரிங்களா. அப்போ 3 தான் ஆவரேஜா இருக்கும் சரிங்களா. அப்போ இங்க நம்மளுக்கு சென்ட்ரல் வேல்யூவே இல்ல சரிங்களா. அப்போ அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். பார்த்தோன்னே கூட இதை கண்டுபிடிச்சிடலாம், இல்ல ஒரு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா இருந்தா மட்டும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. அப்போ ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் சரிங்களா, முதல் டேர்ம் சரிங்களா, ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் சரிங்களா, லாஸ்ட் டேர்ம் பை 2, இதுதான் ஃபார்முலா சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு என்னது? 1 பிளஸ் லாஸ்ட் டேர்ம் என்னது? 10 பை 2 சரிங்களா. 1 பிளஸ் 10 தானே 11 பை 2. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடுவோமா? ஓ 2 2, ஐ 2 10, மிச்சம் 1 இருக்கும். அப்போ புள்ளி வச்சோம் அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருமா. அப்போ ஐ 2 10, 5.5, இதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா. அப்போ 5க்கும் 6க்கும் நடுவுலான அந்த எண் என்னதுங்க? 5.5. இப்போ பார்த்தோன்னே கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? என்ன சொல்லிட்டாங்க? the average of first 9 prime numbers is ன்னு கேட்டாங்க சரிங்களா. அதாவது முதல் 9 பகா எண்களின் சராசரி யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி, பகா எண்கள்னா என்னது? ஒன்னாலும் தன்னாலும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்களை நம்ம என்ன சொல்லுவோம்? பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ் சொல்லுவோம் சரிங்களா. அதாவது பிரைம் நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம்? அந்த பிரைம் நம்பர்ஸ் எதால மட்டும் தான் டிவைட் ஆகும்? 1 அப்படிங்கிற நம்பராலையும் செல்ஃபாவும் டிவைட் ஆகும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 1 2 மட்டும் தான் வகுக்கும் சரிங்களா, அந்த மாதிரி சரிங்களா. சரி இருக்கட்டும். இப்ப பகா எண்கள் ஃபர்ஸ்ட் 9 பகா எண்கள், முதல் 9 பகா எண்களை எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி, அப்போ 2 3 5 7 11 13 15 17 19 23 சரிங்களா. 9 பகா எண்களை நான் எழுதிட்டேன் சரிங்களாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இதனுடைய சராசரி ஆவரேஜை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ பகா எண்கள் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸான்னு கேட்டா கிடையாது சரிங்களா. அடுத்தடுத்த எண்களா? இது இல்ல சரிங்களா. இங்க பாருங்க, இது என்ன அடுத்தடுத்த எண்களாக இருக்கு? இல்ல சரிங்களா. அப்போ பகா எண்கள் அடுத்தடுத்த எண்கள் கிடையாது, கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கிடையாது சரிங்களா. அப்போ இதுக்கு நம்ம என்னதான் பண்ண முடியும்? மேல பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். x பார் ஈக்குவல் டு s பை n இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. அதாவது கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாவும் ஈவன்லி ஸ்பேஸ்டு டேர்ம்ஸுக்கும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் பை 2 அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா பார்த்தோன்னே கூட கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. இந்த ரெண்டுத்துக்கும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஃபார்முலாவையும் இந்த பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. அதாவது ஈவன்லி ஸ்பேஸ் என்னதுங்க அப்படின்னு சொன்னா சம் வருது சரிங்களா. அதை பார்ப்போம். சரி இருக்கட்டும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ பகா எண்கள் என்னது கிடையாது? கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கிடையாது அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா, ஞாபகம் அவசியம் இல்லை சரிங்களா. சரி இருக்கட்டும். அப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்ப நமக்கு ஃபார்முலா என்னது? x பார் ஈக்குவல் டு s பை n அப்படிங்கறதான ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணும்? கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? முதல்ல சம் பண்ணணும் சரிங்களா, கூட்டணும் சரிங்களா. கூட்டி என்ன பண்ணணும்? டிவைடுக்கு மேல போடணும். சாரிங்க, இங்க 15 பகா எண்ணே கிடையாது, பிரைம் நம்பரே கிடையாது. ஏன்னா 15 வந்து 5ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், 15ஆல டிவைட் ஆகும் சரிங்களா. அதனால 15 கிடையாது சரிங்களாங்க. தப்பு போட்டேன், சாரி 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 சரிங்களா. சரி இருக்கட்டும். இதுதான் நம்மளுக்கு என்னது? அந்த 9 பகா எண்கள் சரிங்களா. 9 இருக்கா? 5 4 சரிங்களா. 9 இருக்கு சரிங்களாங்க. சாரி சாரி சரிங்களா, தப்புக்கு சாரி. சரி, முதல்ல என்ன பண்ணும்? இதை எல்லாத்தையும் கூட்டணும் சரிங்களா. சம் ஆஃப் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணும்? இந்த பகா எண்கள் 9 பகா எண்களையும் கூட்டணும் சரிங்களா. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ
கூட்டி என்ன பண்ணணும், டிவைடுக்கு மேல போடணும் சரிங்களா. சரி, டிவைடு கீழே என்ன பண்ணணும், எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா. அப்ப நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்மளுக்கு எத்தனை இருக்கு, 9 வேல்யூஸ் இருக்கு சரிங்களா. அப்போ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 9, சம் ஆஃப் வேல்யூஸை மேல கூட்டி போட போறோம். 2 + 3 எத்தனை, 5, 5 + 5 எத்தனை, 10, 10 + 7 எத்தனை, 17, 17 + 11 எத்தனை, 28 சரிங்களா. சரி, அப்ப 28 + 13 எத்தனை, 41, 41 + 17 58, 58 + 19 77, 77 + 23 நம்மளுக்கு 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அப்போ சம் ஆஃப் வேல்யூஸ் நம்மளுக்கு என்னது, 100 சரிங்களா. பை எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் சரிங்களா, அந்த கொடுத்துருக்கூடிய இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 9 வேல்யூஸ் இருக்கு சரிங்களா. பை 9 சரிங்களா. அப்போ இந்த 100 9 வகுக்குமாங்க, கிடையாது சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், क्वेश्चनல பாருங்களேன், ஆப்ஷன்ல பாருங்களேன் என்னவாக இருக்குது, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்லயும் இருக்கு சரிங்களா, கலப்பு பின்னத்துல இருக்கு. சரி, அப்போ இது நம்ம என்னவாக மாத்தணும், கலப்பு பின்னமாக மாத்தணும். 100/9 சரிங்களா. ஆப்ஷன் படியும் போய்க்கலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு ஈஸியாவே சால்வ் பண்ண தெரியும் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. எப்படி, டிவைடு கீழே 9 தான் போடணும். அப்போ 9 × 11 எத்தனை, 99 சரிங்களா. 99 + 1 எத்தனை, 100, 100/9 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் சரிங்களா. 11 1/9 100/9 1 தான் சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா. இப்படி டைரக்டா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க ஆப்ஷன் படியும் போய்க்கலாம் சரிங்களா. 11 × 9 எத்தனை, 99, 99 + 1 எத்தனை, 100 சரிங்களா. இந்த மாதிரி போய்க்கலாம் சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா. என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் மீன் ஆஃப் ஆல் 2 டிஜிட் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது அனைத்து ஈரிலக்க எண்களின் சராசரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, 2017 குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்க, அனைத்து ஈரிலக்க எண்கள் சரிங்களா, 2 டிஜிட் நம்பர்ஸ் சரிங்களா. 2 டிஜிட் நம்பர்ஸ்லாம் எதுல இருந்துங்க ஆரம்பிக்கும், 10ல இருந்து ஆரம்பிக்கும் சரிங்களா. 9 அப்படிங்கிறது ஓர் இலக்க எண் சரிங்களா, சிங்கிள் டிஜிட் நம்பர் சரிங்களா, 1 டிஜிட் நம்பர். அப்போ நம்மளுக்கு 2 டிஜிட் நம்பரே எங்க இருந்து ஆரம்பிக்கும், 10ல இருந்து தான் ஆரம்பிக்கும் சரிங்களா. 10, 11, 12 இப்படி போய்கிட்டே இருக்கும். கடைசி ஈரிலக்க எண்கள் எங்க போய் முடியுது, 99ல போய் முடியுது சரிங்களா. ஏன், இதுக்கு அடுத்துள்ள நம்பர் என்னது, 100 சரிங்களா. அது 3 இலக்க எண்ணாக மாறிடும் சரிங்களா. நம்மளுக்கு 2 இலக்க எண்கள் சரிங்களா, அனைத்து ஈரிலக்க எண்களோட சராசரியை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ 10ல இருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எண்கள் தான் என்னது, ஈரிலக்க எண்கள் சரிங்களா. சரி, இப்போ இதுக்கு சராசரி எப்படிங்க கண்டுபிடிக்கிறது, சரி நல்லா பாருங்க. இப்போ இந்த 10ல இருந்து 99 வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கு, அடுத்த எண்களா தான் இருக்கு சரிங்களா. 10, 11, 12, 13 அப்படி போயிட்டே இருக்கும், அடுத்தடுத்த எண்களா தான் இருக்கு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு சென்டர்ல உள்ள நம்பர் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், சராசரியாக இருக்கும் சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமையில சரிங்களா, எவ்வளவு நம்பர்ஸ் இதுக்கு இடையில இருக்கு, அதுக்கு அதை உட்காந்து நம்ம சென்டர் நம்பரை கண்டுபிடிச்சிருந்தா ரொம்ப லேட் ஆயிரும் சரிங்களா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், கான்சிக்யூட்டிவ் டேர்மா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் பை 2 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் பை 2 அப்படிங்கிற ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போறேன் சரிங்களா. அப்போ 10 + 99/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. 10 + 99 எத்தனை, நம்மளுக்கு 109 சரிங்களா. பை 2 ஆயிடுச்சா. இப்போ கேன்சல் பண்ணிடுமா, ஓ 2 2, ஐ 2 10, 4 2 8 சரிங்களா. மிச்சம் 1 இருக்கும். அப்போ புள்ளி வச்சு அப்படின்னா 10 ஆயிருமா, ஐ 2 10 சரிங்களா. 54.5 அப்படிங்கறத ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. சரி, क्वेश्चन நல்லா வாசி ஆன்சர் பண்ணா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் சரிங்களா. என்ன சொல்லிருக்காங்க இதுல பாருங்க, the average of first 100 natural numbers ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது முதல் 100 இயல் எண்களின் சராசரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. இயல் எண்கள் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. 1, 2 அப் டு எக்ஸெட்ரா 100 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இயல் எண்களோட சராசரி என்னன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இது என்னது, அடுத்தடுத்த எண்கள் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா தான் இருக்கு சரிங்களா. 1, 2, 3 அப்படி போயிட்டே இருக்கு, 100 வரைக்கும் போகுது சரிங்களா. அப்ப கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் பை 2 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா மைய வேல்யூ சென்ட்ரல் வேல்யூ என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து அதை கூட நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி நிறைய, அதாவது நம்மளுக்கு எண்ணிக்கையில வந்து நிறைய இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எண்கள் இருந்துச்சுனாலே நம்ம ஃபார்முலா மெத்தட்ல போறது தான் ஈஸி சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் பை 2 அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுல போறது தான் ஈஸி சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், சென்ட்ரல் வேல்யூ மைய வேல்யூ நான் பாக்குறேன், அப்போ 1க்கும் 100க்கும் மையத்துல 50 தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 50 போட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா. ஆனா 50 ஆன்சரா இருக்காது, நம்ம ஆர்வ கோளர்ல டிக் பண்ணி வச்சிருவோம், ஆனா அது ஆன்சர் இல்ல சரிங்களா. 50.5 அப்படிங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா. இப்போ 0ல இருந்து 100 வரைக்கும் கொடுத்திருந்தாங்கன்னு வைங்களேன், நம்மளுக்கு 50 தான் ஆன்சரா இருந்திருக்கும் சரிங்களா. இங்க நம்மளுக்கு அப்படி இல்ல சரிங்களா. இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம், ஃபார்முலா மெத்தட்ல போடுவோம் சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்னது 1 பிளஸ் லாஸ்ட் டேர்ம் என்னது 100 சரிங்களா, பை என்னது
2 சரிங்களா. இதான ஃபார்முலா அப்படி போட்டிருக்கேன். அப்ப 100 + 1 எத்தனை 101/2 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 101/2 சரிங்களா. I 2 10 சரிங்களா. மிச்சம் 1 கீழே இருக்கும் 0 புள்ளி சரிங்களா. அப்போ புள்ளி வச்சதுனால 10 ஆயிருமா. அப்ப I 2 10 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 50.5 கிடைச்சிருக்கு. இதுதான் சராசரி சரிங்களா. அப்போ இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுனாலே நம்ம ஃபார்முலா படி போறதே நல்லதுதான் சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களாங்க. சரி அடுத்த கணக்கு போயிட்டுமா. ஆவரேஜ் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் பிட்வீன் 6 and 34 which are divided by divisible by 5 கொடுத்துருவாங்க. அதாவது 5 முதல் 34 வரை உள்ள 5ஆல் வகுப்படும் அனைத்து எண்களின் சராசரி யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. அப்போ 6ல இருந்து 34 வரை உள்ள எண்களை கொடுத்துட்டாங்க சரிங்களா. அந்த எண்கள்ல இருந்து நம்ம என்னதை மட்டும்தான் எடுத்துக்கணுமா 5ஆல் வகுப்படக்கூடிய எண்களை மட்டும்தான் எடுத்துக்கணுமா சரிங்களா. எங்க இருந்து 6ல இருந்து 34 வரைக்கும் இருக்கக்கூடிய 5ஆல் வகுப்படக்கூடிய எண்களை மட்டும் தான் எடுக்க முடியுமா சரிங்களா. அப்போ 6ல இருந்து 34 வரைக்கும் எதுலாம் 5ஆல வகுப்படும் 10 வகுப்படுமா 15 வகுப்படுமா 20 வகுப்படுமா 25 30 சரிங்களா. இந்த 5 மட்டும் தான் என்ன ஆகும் 5ஆவது வாய்ப்பாடுல வகுப்படும் சரிங்களா. 5ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் 10 15 20 25 30 இது மட்டும் தான் சரிங்களா. அப்போ இந்த எண்களுக்கான சராசரியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ இதை நம்ம என்ன சொல்லிட முடியாது கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் சொல்லிட முடியாது சரிங்களா. ஏன்னா அடுத்தடுத்து உள்ள எண்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் சொல்லுவோம் சரிங்களா. அப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் 10 15 20 25 30 சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. இதுதான் எப்படி இருக்கு ஈவன்லி ஸ்பேஸ்டா இருக்கு. மேல நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஈவன்லி ஸ்பேஸ்டா இருந்தாலோ கான்சிக்யூட்டிவ் டேர்மா இருந்தாலோ மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த ஃபார்முலாவையோ இல்ல சென்ட்ரல் வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணி ஆன்சர் டக்குன்னு சொல்ல முடியும்னு சொல்லிடுறேன் சரிங்களா. ஈவன்லி ஸ்பேஸ் என்ன வேற ஒண்ணும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் என்னவாக இருக்குது 5 சரிங்களா. இது ரெண்டுத்துக்கும் 5 இது ரெண்டுத்துக்கும் 5 இது ரெண்டுத்துக்கும் 5 சரிங்களா. அப்போ எப்படி இருக்கு ஸ்பேஸ் 5 தான் இருக்கு சரிங்களா. அதாவது ஈவனா ஸ்பேஸா இருக்கு சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்பேஸ் எல்லாமே சேமா இருக்கு சரிங்களா. அப்போ 5 5 5 5 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. சேமான டிஃபரன்ஸா இருக்கு சரிங்களா. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஈவன்லி ஸ்பேஸ்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ இப்படி ஈவன்லி ஸ்பேஸ்டா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சென்ட்ரல் வேல்யூவை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு 2 இருக்கு இந்த சைடு 2 இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம் சென்ட்ரல் வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான 20 தான் சரிங்களா. அப்படி இல்ல ஒரு 4 தான் கொடுத்துட்டாங்க 10 15 20 25 மட்டும் தான் இருக்குன்னு வைங்களேன். இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலா அப்படி அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் லாஸ்ட் டேர்ம் என்னன்னு இருக்கு இல்லையா அந்த ஃபார்முலா படி போட்டுக்கலாம் சரிங்களா. அப்போ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களாங்க. find the mean of 2 4 6 8 10 12 14 16 சரிங்களா. இந்த எல்லா நம்பருக்கும் சராசரியை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களாங்க. சரி நம்ம இது ரொம்ப முக்கியமான கணக்கு 2019 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி இருக்கட்டும் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 2 4 6 8 10 12 14 16 சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சரிங்களா. இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்த்தோம். இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஈவன் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் சொல்லுவோம் சரிங்களா. ஈவன் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் சொல்லுவோம் சரிங்களா. நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈவன் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் பார்த்தோம் சரிங்களா. இன்னும் தெளிவா புரியணும்னா இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு வாங்க சரிங்களா. இது எல்லாம் எனது கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் சரிங்களா. 2 4 6 8 அப்படிங்கிறது இது போயிட்டே இருக்குது ஈவன் டேர்ம்ஸ் தெரியும். ஆனா ஈவன் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் சரிங்களா ஈவன் நம்பர்ல அடுத்தடுத்து உள்ள எண்கள் சரிங்களா 2 4 6 8 10 எப்படி இருக்கு அடுத்தடுத்து உள்ள ஈவன் நம்பர்ஸா தானே இருக்கு. அப்ப இதுவும் என்னதான் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் தான். இதுக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க சராசரியை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா. அப்ப இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 சரிங்களா. சென்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா பார்த்தோன்னே சொல்லிடலாம் சரிங்களா. 8க்கும் 10க்கும் நடுவுல இருக்கு 9 தான் இருக்கு சரிங்களா. சரி நம்மளுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டேர்மே லாஸ்ட் டேர்மே கூட்டிக்கலாம் சரிங்களா. 16 + 2 எத்தனைங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 லாஸ்ட் டேர்ம் 16 சரிங்களா. அப்ப 16 + 2 எத்தனை 18 18/2 சரிங்களா. ஃபர்ஸ்ட் டேர்ம் + லாஸ்ட் டேர்ம் 2 சரிங்களா. அப்ப 1 2 2 இங்க 9 2 18 சரிங்களா. அப்போ பார்த்தோன்னே தெரியுது 8க்கும் 10க்கும் நடுவுல 9 இருக்குன்னு தெரியுது. அப்படி பிடிக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா. அடுத்த கணக்கு போயிட்டுமா என்ன சொல்லிருக்காங்க the mean of 5 9 x 17 and 21 is 13 find the value of x ன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. 9 5 9 x 17 மற்றும் 21 சராசரியானது 13 எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்படி ஒரு 5 எண்கள் கொடுத்துட்டாங்க சரிங்களா. செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க சரிங்களா. செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதோட சராசரி என்னன்னு சொல்லிட்டாங்க 13ன்னு சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. क्वेश्चन புரிஞ்சிருச்சா? சரி நம்மளுக்கு என்ன தெரியும் அதாவது இந்த 5 எண்களுக்கான சராசரி என்னவாக இருக்குது 15ன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. சராசரிக்கான ஃபார்முலா என்னது x bar = s/n அப்படிங்கறதான ஃபார்முலா. சரி அப்போ இங்க
டேர்ம்ஸ் சரிங்களா வேல்யூஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கு 5 9 x 17 21 இருக்கு சரிங்களா அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட்டி என்ன பண்ணணும் டிவைடுக்கு மேல போடணும் சரிங்களா அப்போ 5 + 9 + x + 17 / 21 by நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை இருக்கு 5 சரிங்களா அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஆவரேஜ்னா வேற ஒண்ணுமே கிடையாது செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட்டி எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதால டிவைட் பண்ணணும் அதுதான் ஆவரேஜ் சரிங்களா சரி அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா அந்த சராசரி என்னவாக இருக்குதா 13 இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா சராசரி என்னவாக இருக்குதா 13 இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறது தான் இந்த ஃபார்முலா நான் அப்படியே போட்டிருக்கேன் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா சரி இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க சரி 9 + 5 எத்தனை நம்மளுக்கு 14 சரிங்களா 14 + 17 இங்க ஒரு 10 அங்க ஒரு 10 20 அப்ப 7 + 4 எத்தனை 11 சரிங்களா அப்போ 31 இருக்கும் சரிங்களா 31 + 21 நம்மளுக்கு என்னதுங்க 30 + 20 எத்தனை 50 அங்க ஒரு 1 இங்க ஒரு 1 இருக்கு அப்ப 52 இருக்கும் சரிங்களா அப்போ 52 plus x மறந்துடக்கூடாது plus x by 5 equal to 13 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா நம்மளுக்கு என்ன மட்டும் தான் தேவை x ஓட மதிப்பு மட்டும் தான் தேவை சரிங்களா அப்போ x மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மத்த எல்லா மதிப்பையும் ஒரு பக்கம் கொண்டு போகணும் சரிங்களாங்க அப்போ நம்ம x 52 plus x இந்த பக்கம் இருக்கட்டும் அப்போ 5 டிவைடு கீழ உள்ள 5 நான் வலது பக்கம் கொண்டு போனேன் அப்படினா மல்டிப்ளிகேஷன் போகும் சரிங்களா இன்டு 5 அப்படி சொல்லிட்டு ஆயிருமா சரி இப்போ 52 சரி முதல்ல சால்வ் பண்ணிரோம் 52 plus x equal to 13 இன்டு 5 எத்தனை அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கனா 65 சரிங்களாங்க சரி இப்போ x தான் தேவை x இடது பக்கம் இருக்கட்டும் equal to 65 52 வலது பக்கம் போவேல -52 ஆகுமா சரி அப்ப 65 ல இருந்து 52 கழிச்சோம் அப்படினா நமக்கு கடைசியா 13 கிடைக்கும் ஆப்ஷன்ல இருக்கா ஆப்ஷன் B தான் சரிங்களா சரி அடுத்த கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க if the average value of 9 6 7 8 and 5 and x is 8 find the value of x 9 6 7 8 5 மற்றும் x ஆகியவற்றின் சராசரி 8 எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க இது உங்களுக்கு ஹோம்வொர்க் சரிங்களா மேல பார்த்த கணக்கு மாதிரியே தான் சரிங்களா பார்த்துட்டு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லணும் சரி அடுத்த கணக்கு போய்ட்டுமா என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க the monthly income of 6 families are rupees 3500 2700 3000 2800 3900 rupees and 2100 find the mean income னு கேட்டிருக்காங்க அதாவது 6 குடும்பங்களின் மாத வருவாய் முறையே 3500 2700 3000 2800 3900 மற்றும் 2100 எனில் வருவாயின் சராசரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க இதுவும் முக்கியமான கணக்கு 2018 19 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க சரி இருக்கட்டும் முதல்ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க 6 குடும்பங்கள் இருக்குதா 6 குடும்பங்களோட இன்கம் ஃபேமிலி இன்கம் சொல்லியிருக்காங்க சரிங்களா என்னவாக இருக்குது 3500 சரிங்களா இந்த இவ்ளோ ரூபீஸ் இருக்கு சரிங்களா 6 குடும்பங்களுக்கும் என்ன வருவாய் வருது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க நல்லா பாருங்க இது ஈவன்லி ஸ்பேஸ்டா இருக்கா சரிங்களா அதாவது இது ரெண்டுத்திற்குமான சரிங்களா ஒவ்வொரு நம்பருக்குமான இடைவெளி சேமா இருக்கா அப்படிங்கறத பாருங்க இல்ல சரிங்களா எல்லாத்துக்கும் இந்த 3500க்கும் 2700க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும் 2700க்கும் 3000க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா 300 தான் வரும் சரிங்களா அப்போ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு 3500க்கும் 2700க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா நமக்கு என்னதுங்க 800 ன்னு கிடைக்கும் சரிங்களா இதே 2700க்கும் 3000க்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன கிடைக்கும் 300 தான் கிடைக்கும் சரிங்களா அப்போ ஈவன்லி ஸ்பேஸ்டா இல்ல கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாவும் இல்ல சரிங்களா அப்போ நம்ம என்னதான் பண்ணனும் x bar equal to x by n அப்படிங்கற ஃபார்முலால தான் போட்டாவணும் வேற வழியே கிடையாது சரிங்களா சரி அப்ப நமக்கு என்னதான் தேவை x bar ஆவரேஜ் தான் தேவை சரிங்களா இப்போ என்ன பண்ணனும் 3500 2700 இதெல்லாம் கூட்டணும் சரிங்களா 3500 plus 2700 plus 3000 plus 2800 plus 3900 plus 2100 சரிங்களா இதெல்லாம் கூட்டணும் சரி எத்தனை அதாவது நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நமக்கு எத்தனை இருக்கு மொத்தம் 6 இருக்கு சரிங்களா அதாவது 1 1 2 3 4 5 6 சரிங்களா 6 ஃபேமிலிஸ் அவங்களே சொல்லிட்டாங்க சரிங்களா இத கடந்தலாம் என்ன கூடாது 6 குடும்பங்கள் தானே இருக்கு 6 குடும்பங்களோட தான கொடுத்திருக்காங்க அப்போ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நமக்கு என்னது 6 தான் சொல்லிட்டு பார்த்தோனே தெரிஞ்சிரணும் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் கூட்டுவோம் முதல்ல சரிங்களா அப்போ 3500 plus 3700 சரிங்களா அப்ப இங்க ஒரு 3000 அங்க ஒரு 2000 5000 ஆயிரும் 500 plus 700 எத்தனை 1200 அப்போ 6200 ஆயிரும் சரிங்களா 6200 இந்த மாதிரி தான் கூட்டணும் சரிங்களாங்க 6200 plus 3000 சரிங்களா 6000 plus 3000 எத்தனை நமக்கு 9000 சரிங்களா அப்போ ஒரு 200 இருக்கு 9200 சரிங்களா சரி 9200 plus 2800 சரி
9200 2500 அப்போ 9000 பிளஸ் 2000 எத்தனை நம்மளுக்கு 11000 சரிங்களா அப்போ 800 200 இருக்கு அப்போ 800 பிளஸ் 200 எத்தனை 1000 அப்போ 12000 சரிங்களா சரி அப்போ 12000 பிளஸ் 3900 சரிங்களா அப்போ 12000 பிளஸ் 3900 15900 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ 15900 பிளஸ் 2100 எத்தனை 18000 சரிங்களா சரி 18000 பை 6 கிடைச்சிருக்கு ஒரு 6 6 3 6 18 3 சைவரம் அப்படி போட்டுக்கோங்க அப்ப ஆவரேஜ் நம்மளுக்கு என்னது 3000 சரிங்களா ஆப்ஷன் பி தான் சரியான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்